ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ஸ்டண்ட்டான கிரேவி ஃபார் ரைஸ், ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி பார்த்துக்கலாமா? ஸோ ஆயில் ஊற்றிட்டு கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு ஆனியன் பச்சை மிளகா போட்டு கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. நல்லா அது இதாகிற மட்டும் ப்ரௌனிஷ் ஆகிற மட்டும். ஸோ இந்த கத்திரிக்காய் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். ஸோ டொமேட்டோ நல்லா ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நல்லா ஃப்ரை ஆனோடனே ஆனியன் நம்ம டொமேட்டோ இது பண்ணலாம். சேம் டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான். ஸோ இதில் கொஞ்சம் தனியா, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஸோ சால்ட் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் இப்படி நல்லா அது பாயில் ஆகும்போது கொஞ்சம் டொமேட்டோவில் ஸ்மாஷ் ஆகிட்டு இருக்கும்போது கத்திரிக்காய் போட்டுருங்க. நீட் கத்திரிக்காய் வரும் இல்லையா, அந்த கத்திரிக்காய் நான் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும், நல்லா கொதிக்கிட்டோம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகணும். இது பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சிங்களா. ஸோ இது நம்ம கத்திரிக்காவை ஸ்மாஷ் பண்ணி விடணும். லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டால் அந்த டேஸ்ட், அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் எல்லாமே அந்த கிரேவியில் இறங்கிடும். சேம் டொமேட்டோ சட்னி ஒண்டி இல்லை கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன் நான். பூண்டெல்லாம் வேண்டாம், அப்படியே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் ரைஸ் கூட செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாத ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், தேங்க்யூ.